நண்பர்களே, பராசக்தி சிவகார்த்திகேயன் நடித்து ஜெயம் ரவி நடித்த படம். ஜெயம் ரவி இப்போ ரவி மோகன்னு மாற்றி வச்சுருக்காரு. இந்த முரளியோடைய பையன் 3 பேர் நடித்து படம் நல்லா தான் இருக்குது. ஆனால் படம் முழுக்க கத்திக்கிட்டே இருக்காங்க, ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும். அப்புறம் அவங்க காட்டுற ஊரில் எல்லாம் மொத்த கிளவிகளுமா கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி கிளவிகளாக இருக்குது. படம் ஓப்பன் பண்ணதுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் எந்த கேரக்டர் வந்தாலுமே ஒரு இளவு வீட்டில் இருக்க சவுண்டு மாதிரியே இருக்கும். ஒரு ஒரு சுவாரஸ்யத்தன்மை இருக்காது. அதுபோக இவங்க கற்றுக்கிட்ட இந்த படங்கள் எடுக்கிறவங்கக்கிட்டேருந்து படம் எடுத்து கற்றுக்கிட்டவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மெத்தடில் மணிசாருடைய படம் மாதிரியே இருக்கும் டேக்கிங்ஸ்லாம். அதேமாரி வேக வேகமாக கத்துறது, சாதாரணமாக போடுற சண்டை கூட ரோடு வரைக்கும் உருண்டு கழுத்துலையும் கையிலையும் வச்சு அமுக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இப்படி ஒரு ஸ்கிரிப்டு. இதை ஒரு 3-4 எபிசோடாக நம்ம சொல்லலாம். முதல்ல நம்ம இந்த புரட்சிகள் எங்கே வெடிக்குது அப்படின்னு பார்த்தா நிறைய புரட்சி உலகத்தில் இருந்திருக்கு. அதில் முக்கியமான புரட்சி கம்யூனிசம் சம்மந்தப்பட்டது. சோவியத் புரட்சிக்கு அடுத்து பிடல் காஸ்ட்ரோ அண்டு சேகுவேரா இவங்கள பற்றி இன்றைக்கி போடுவோம். இந்த பராசக்தியை பற்றி 3 விதமாக நம்ம சொல்லணும். அண்ணாதுரை, பெரியார், பிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, அதுக்கடுத்து கலைஞர் கலைஞர் நடத்தின ஆட்சி. இது 3ஐயும் தனித்தனியாக போட்டால் தான் இந்த பராசக்தியை விளக்கப்படும். அதனால் இப்போ சேகுவேரா பற்றி ஒரு சின்னதாக சுருக்கம் சொல்கிறேன். ஒரு அமைப்புன்னு இருந்தால் அந்த அமைப்பில் 2 தலைவர்கள் இருக்காங்க. அந்த 2 தலைவர்களில் ஒருத்தர் பேர் பிடல் காஸ்ட்ரோ, இன்னொருத்தர் பேர் சேகுவேரா. இவங்க 2 பேரும் வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள். ஆனால் இருவரும் தொடங்கிய இடம் கியூபா நாட்டின் அதிபர் படிஸ்டா ஆட்சியிலிருந்து விடுவித்தால் ஏழை மக்களுக்கு நீதி கிடைக்கும், அமெரிக்க ஆதிக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சோசலிச கம்யூனிச சிந்தனை கொண்ட காஸ்ட்ரோ அண்ட் சேகுவேரா சேர்ந்து ஆயுத புரட்சி செஞ்சாங்க 1959. கியூபா விடுதலை அடைஞ்சிருச்சு. 56 ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷத்தில் விடுதலை அடைஞ்சிட்டாங்க. பிடல் காஸ்ட்ரோ தேர்ந்தெடுத்த வழியை பாருங்கள். இதுதான் பெரியார்கிட்ட இருந்து அண்ணா பிரித்து வந்த வழி. பெரியார் எலெக்ஷனில் நிற்க வேண்டாம், ஜனங்களை திருத்துவோன்னு இருந்தார். ஆனால் CN அண்ணாதுரை அவர்கள் அரசியல் படித்தவர், பச்சையப்பா கல்லூரியில். அவர் என்ன முடிவு எடுத்தார்னா, நம்ம அரசியல் அமைப்பில் ஆட்சி பொறுப்பில் இருந்தால் தான் நம்ம மக்களுக்கு வேண்டியதை நம்ம பண்ணிக்க வேண்டிய சீர்திருத்தத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் எலெக்ஷன் நிற்கக்கூடிய திமுக என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார். நடைமுறை அரசியல் யார்? அண்ணாதுரை பண்ணது. இதே தான் பிடல் காஸ்ட்ரோ பண்ணார். முதலில் நாட்டை கைப்பற்ற வேண்டும், அதிகாரத்திலிருந்து சீர்திருத்தம் செய்ய விரும்பினார். சோவியத் யூனியன் அவருக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தது கியூபா அதிபருக்கு. ஆனால் இங்கே என்ன பண்ணாங்கன்னா, தன்னை சமரசப்படுத்தி கொண்டார்கள். யாரோட? சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட. நம்மளுக்கு எதிரி வேறு நாடெல்லாம் கிடையாது. அதனால் நம்ம சமரசப்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்தார் பேரறிஞர் அண்ணா. அந்த வாய்ப்புக்குள்ளே மீசையில் மண் ஒட்டாத மாதிரி சில வேலைகளை செய்து கொண்டார். பெரியார் அதை விரும்பவில்லை. அவர் ஜனங்களை திருத்தினால் போதும், அவர்கள் உள்ளே வர முடியாத அளவிற்கு அவர்கள் கொள்கைகளும் அவர்களுடைய கோட்பாடுகளும் கலாச்சாரங்களும் வழிபாடுகளும் மற்ற விதமானவைகளும் வராது. சுதந்திரம் வாங்குவதையே பெரியார் விரும்பவில்லை. சுதந்திரம் உங்களிடத்திலே தரவில்லை, அவர்கள் பார்ப்பனர் கையிலே கொடுத்து விட்டார் என்று தான் பெரியார் கூறினார். அப்பேற்பட்ட அந்த பெரியாரின் கொள்கையை எடுத்துக்கொண்டு அவருடைய புகழை அவரோடு ஒட்டி உறவாடியதின் காரணத்தினால் அந்த புகழ் மேலும் அண்ணாதுரை மீது ஏறியது. அந்த புகழை வைத்துக்கொண்டு ஆட்சிப்பிடத்தில் அமர்ந்தார். அவர் கெட்ட நேரம், அவர் குறுகிய காலத்தில் மரணமாகிவிட்டார். ஆனால் இங்கேயோ கியூபா நாட்டை ஆண்டு கொள்வதற்கு சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய உதவியோடு அங்கே பிடல் காஸ்ட்ரோ ஆட்சி அமைத்தார். சேகுவேராவோ தீவிர கொள்கை உள்ளவர். ஒரு நாட்டில் சோசலிசம் போதாது, உலகம் முழுவதும் ஆயுத புரட்சி வேண்டும், அதிகாரம் சமரசம் என்று நம்பினார்.
அரசு பதவிகளை துறந்தார். அப்பேற்பட்ட சூழ்நிலையை செய்யும் பொழுது தொடர்ந்து அந்த புரட்சி ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது மக்களுக்கு பயன்பெறாமல் ஒரு மாபெரும் போராளி இறந்து விடுகிறார்கள். இந்த சூழ்நிலையை தான் பேரறிஞர் அண்ணா தங்கள் வாழ்க்கையில் அதை கொண்டு வந்து தமிழகத்தின் முதலமைச்சராக ஆக்கி அவர் 7 ஆண்டு காலத்தில் மரித்து பிறகு அவருடைய அன்பு தம்பியான டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த ஆட்சியில் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அங்கே கியூபாவிலிருந்து அடுத்த நாட்டுக்கு பொலிலிவியான்னு அப்படின்னு ஒரு நாடு 1967 அங்கே கம்யூனிஸ்ட் புரட்சி தொடங்க முயன்றார். உள்ளூர் மக்கள் ஆதரவு கிடைக்கலங்க. ஒரு மக்கள் வேணாங்கிற இடத்துல போய் தன்னை வந்து தான் கொள்கையை உள்ளே கொண்டு போகணுன்னு நினச்சாலே தப்பு. இவர் சேகுவேரா அந்த வேலையை பார்த்துருக்காரு. அதனால் என்ன பண்ணுச்சு, அமெரிக்கா இராணுவம் CIA உளவுத்துறை இன்ஃபார்மோடு சேர்ந்து உள்ளூர் கவர்மெண்ட்டுக்கிட்ட பிடிபட்டு விசாரணையே இல்லாமல் சுட்டுக் கொல்லப்பட்டவர். இது தேவையில்லாத ஒரு வேலை. பிடல் காஸ்ட்ரோ இன்றைக்கி வரைக்கும் இருந்து இப்போ தான் இருக்காரா இல்லையான்னு தெரில. வரலாற்று இன்னும் கொஞ்சம் இறங்கி பார்க்க முடியல. இப்போ அப்பேற்பட்ட நிலையில் இருக்கார். அரசியல் பாதுகாப்பு இல்லை, நாட்டின் அதிகாரம் இல்லை, தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு புரட்சியாக ஓடிட்டார் சேகுவேரா. இப்போ ஏற்பட்டதை இங்கே நாம் எதுக்கு சொல்கிறோன்னா, இந்த பராசக்தியில் காட்டுற புரட்சிலாம் கொண்டாரெட்டி வந்து இந்தி வேணாங்கிறாரு. ஆந்திராவிலேருந்து வந்து இங்கேருந்து எழும்புகிற சிவகார்த்திகேயன் ஒரு கேரக்டரு நெடுஞ்செழியன்ற பேரை வச்சு பண்ணுறாங்க. இவரும் இந்தி வேணாங்கிறாரு. இந்த இந்தி வேணாங்கிறத இந்திரா காந்தி அம்மா வந்து வன்மையாக எதிர்க்குதுங்கிறதுக்கு இதுக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, காஸ்டியூமு, மேக்கப்பு, பேக்ரவுண்டு, ஃபோட்டோகிராஃபி, செட்டுக்கிட்டுலாம் பிரமாதம். அதெல்லாம் மணிரத்ன சார் படத்துலேருந்து காப்பி அடித்த மாதிரியே இருக்கும். அதை விட மோசமானது படம் முழுக்க கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சாதாரணமாக அதுபோக இவனுக்கு ஒரு ஏழ்மையான பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது இவர்களுக்கு தாயாக ஒரு மிடில் வயசு பெண் இருக்காது. அதுக்கு கீழே சகோதரியாக ஒரு பெண்ணெல்லாம் இருக்காது. நேரடியாக எல்லா கிளவிகளாகவே காட்டுவாங்க. அந்த கிளவிகளுடைய மயங்களாக தான் இவங்க இருக்காங்களா இல்லை பேரங்களாக இருக்காங்களாங்கிறது கதையில் தெரியாது. எல்லாம் விற்க போகிறது ஒரு கிளவி, ஒரு ரோட்டில் நடந்து போகிறது ஒரு கிளவி, அட்மாஸ்பியரில் போகிறதெல்லாம் ஒரு கிளவியெல்லாம் இருக்கும். அப்புறம் கத்திக்கிட்டே இருப்பாங்க படம் முழுக்க. எப்படின்னா, முதல்வன் படத்தில் அர்ஜுனை வந்து பாம்பு வச்சு கொன்ன பிறகு அர்ஜுன் வீட்டில் குண்டு வெடித்த பிறகு கத்துமில்ல ஒரு அம்மா, அந்த மாதிரி ஒரு சவுண்டு அது. அதெல்லாம் ரொம்ப படம் முழுக்க தலைவலி வந்துடுச்சு. ஆகவே இந்த படத்தை வந்து இது எதுக்கு இந்த பிடல் காஸ்ட்ரோ சேகுவேரா எதுக்கு சொல்கிறேன்னா, புரட்சியை வந்து கண்டினியூ பண்ணுறேன்ட்டு போய் தோல்வியாகி நாடு கிடைக்காமல் போயிட்டாங்க. அதே மாதிரி புரட்சி வேண்டாம், போதும், இந்த நாட்டு மக்களை வச்சு ஆண்டு கொண்டு அமெரிக்க ஏகாதிபத்தியத்திலிருந்து விடுதலையாக்கி சோவியத் ரஷ்யாவுடைய துணையோட ஆண்டு கொண்டு இன்றைக்கு வரைக்கும் பிடல் காஸ்ட்ரோ கண்ட்ரோலில் உள்ள நாடு. அந்த அருமையான ஊர், அந்த ஊர் பேர் பாருங்கள், அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கியூபா நாட்டின் அதிபதியாக இருக்கார். அது மாதிரி தான் எதுவுமே புரட்சியை வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது, சமரசத்தோடு போகணுங்கிறது பேரறிஞர் அண்ணா தமிழகத்துக்கு பண்ண நன்மை. மேலும் வந்து CN அண்ணாதுரை அவர்கள் மரணித்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி வந்து பயணம் செய்து இந்த தமிழக மக்களுக்கு நன்மை செய்தார், அந்த நன்மையின் மூலமாக கிடைத்த பலன் என்ன அப்படிங்கிறத நாளைக்கு போடுறேன்.